பண்ணுங்க. இன்னும் பூஜை முடியல, இப்பதான் மகாதீபாவளி இருக்கு. அடுத்தது சுவாமிக்கு வந்து உபச்சாரங்கள்லாம் இருக்கு. மந்திர புஷ்பங்கள், ராஜ உபச்சாரம், இந்த உபச்சாரங்கள்லாம் முடிஞ்சு வில்வாஷ்டோத்திரம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முன்னாடி மங்களாம்பிகா சமேத மத்திய வேதபுரீஸ்வர சுவாமி கிட்ட தீபாராதனை பண்ணி அங்கே எல்லாரும் ஒட்டுக்கா விபூதி வாங்கிக்கலாங்க. இங்கே வந்து ஒரே தீபாராதனையாக பண்ணிட்டு இந்த சுவாமி மட்டும் தரிசனம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு தீபாராதனை பண்ணி எல்லாரும் விபூதி வாங்கிக்கலாம். पुष्पवान् प्रजावाहन् पुष्पमान् भवति चन्द्रमावापां पुष्पं प्रजावाहन् पुष्पमान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति संवत्सरो वापामायतनं आपो वै संवत्सरस्यायतनं यत्संवत्सरस्यायतनं वेद एवं वेद योत्सनां प्रतिष्ठितां वेद प्रत्येव तिष्ठति राजातिराजाय प्रसज्ञसाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे स्वामीश्वरो वै श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाय महाराजाय नमः वेदपुरीश्वर स्वामिनः महामन्त्रपुष्पं राज उपचारपुष्पम् इति समर्पयामि। ॐ श्रीमत्स्याजाः चतुर्वेदप्रिया चतुर्वेदमुदारज अग्निमीले पुरोहितं यज्ञस्य देव मृत्युजम् ओदारं रत्नधातमं वायवस्तु देवो वत्सविदा प्रार्पयतु श्रेष्ठतमाज कर्मणे हरिः ओं स्नायाय विदजे गृणानो व्यदादजे स्वस्तिगणकुंसे हरिः ओं शन्नो देवीर्विष्टजावो गोन् विदजे धन्योर्विस्रवन्दनः सादा दृढपूर्णमासत्याः स्यामः सायमग्निहोत्रं कृत्वा अन्नमागमनीयं गृह्याग्नेर्वं ददातु मृगदपुष्पं प्रणयिनी चक्रदामरणत्तिगीतमाद्यं समस्त उपचार राज उपचार भक्ति उपचार मानस उपचार सकल उपचार पूजाने समर्पयामि। ॐ विल्वाष्ट्रम् अस्याम् ॐ त्रिगुणं त्रिगुणाकारं त्रिनेत्रं चक्रयायुधं त्रिजन्मपापसंहारम् एकबिल्वं शिवार्पणम्। हर हर नमः पार्वती वदने शिवने गोत्री एवं सुन्दरयुन्दाय गोत्री आवाहनः चिरे गोत्री आराधय्यारा गोत्री अरतारुं दन्दे विरुडयाः गोत्री मन्ने वाणिक्यमे वरवारियुः गोत्री செல்வமே எந்தன் சிவபெருமானே போற்றி போற்றி துருடாது வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் தன்மஹேஷாய வித்மஹே வாக்புருஷாய தீமஹி தன்னः சிவ பிரச்சோதயாத் வேதபுரீஸ்வர சுவாமினः கோலாகலானந்த மங்கள தீபம் திருஹஜம் நேரா எல்லாரும் மத்தியபுரீஸ்வர சுவாமிகிட்ட வந்துருங்க. அங்கே தீபாவளி பண்ணி விபூதி எல்லாரும் கொடுப்பாங்க.
அப்புறம் அப்புறம் நீங்க இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரவி சொல்லுங்க சொல்லுங்க பசங்க மட்டும் எல்லாத்தையும் தின்னு குங்குமம் புஷ்பம் எல்லாம் அப்படியே பண்ணி எல்லாம் அப்படியே கையில எல்லாரும் வாங்கிட்டு எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டு போகணும். எல்லாம் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, சிறப்பான செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் இன்னும் 5 நிமிஷம் பொறுமையாக எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். எல்லாத்தையும் தின்னு குங்குமம் புஷ்பம் எல்லாம் கிடைக்கும். எல்லாம் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக அன்போடு அப்படியே நான் முன்னாடி பண்ணுவாங்க சிவன் முன்னாடி அப்படியே வாங்க அப்படியே சுற்றி வந்துருக்கு வரிசை வாங்கி நடந்தீங்கன்னா எல்லாம் அப்படியே பொறுமையாக இருந்து அன்னதானத்தை சாப்பிட்டு போகணும். எடுத்துட வேண்டியதான். எல்லாத்தையும் பிரசாதம் பண்ணி தராங்க. அப்படியே லைனாக வாங்க. குழந்தைங்க பெரிய மட்டும் வாங்கிங்க, குழந்தைங்க கிடையாது, பெரிய மட்டும் வாங்கிங்க, பெரிய மட்டும் வாங்கிக்குமா. பிரசாத பையன் வந்து பெரிய மட்டும் வாங்கிங்க, குழந்தைங்களுக்கு பத்தாது. கஷ்டப்படுவதற்கும் அங்கே வெளியில் இருக்கிறவங்க அதன் முன்னாடி இருக்கட்டும். எல்லா புதிய பிரசாதங்கள் 2-3 அர்ச்சகர் முன்னாடி வந்துருக்காங்க. நிதானமாக பொறுமையாக இருந்து திருநூறு அம்மன் பிரசாதத்தை வாங்கி கொண்டு உள்ள இருக்கிற யோககிரி மற்றும் முதலாம் அம்மன் சந்திரிகளுக்கு எல்லாருக்கும் வந்து வஞ்ச பிரசாதம் போட்டு எல்லாம் கொடுத்துருக்கோம். அதனால இந்த சாம்பியில் போய் அனைவரும் வந்து கற்றுக்கொள்ளுமாறு அன்பரும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேலைக்கு எங்கள் கிடைத்து கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் எங்கள் கோவில் கமிட்டியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னதானத்திற்கு அன்னதானத்தை உண்டு எல்லாம் வேறு வரிசை பார்க்கிறோம். அடுத்த வாரம் சனிக்கிழமை இதேபோல் விநாயகர் சதுர்த்தி விருந்தின் சிறப்பாக நடத்தவுள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் உங்கள் திறமை கொண்ட அனைவரும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பித்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாதம் 2 வாரங்களுக்கு ஒரு முறை சனிக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் சனி பகவான் பிரீத்தி ஹோமமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் பூஜையில் ரவிக்குமார் அவர்களிடம் அல்லது ராஜா அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த பூஜைகளில் சனி பூஜை நடக்கும் வந்தவர்கள் அந்த ராஜவேலை தெரிந்து கொண்டு சங்கல்பம் செய்து எல்லாமல்ல ஸ்ரீ அப்பா எந்த சுந்தரும் சனி பகவானான ஸ்ரீ அப்பா கணேஸ்வர பகவான் அருளை பெற்றவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த யாழையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் எங்கள் கமிட்டியின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்களுக்கு பாத்திரமாகும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.